நம்மளோட கிளாஸில் இன்றைக்கி நான் என்ன டீச் பண்ண போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நாம் இன்றைக்கி அங்கரக்கா பேட்டர்ன், இந்த டாலில் போட்டிருக்கிறதும் அங்கரக்கா பேட்டர்ன் தான், நான் போட்டிருக்கிறதும் அங்கரக்கா பேட்டர்ன் தான். இப்படி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அங்கரக்கா பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம டீச் பண்ண போகிறோம். வித் இந்த ரெஃபரன்ஸ்க்கு சில பிக்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறோம். அண்ட் பின்ட்ரெஸ்ட்டில் இருந்தும் நான் சில பிக்ஸை எடுத்து இதை எப்படி பண்ணுறது, அவங்களுக்கு என்னெல்லாம் டவுட் வருதோ அதெல்லாம் நம்ம அன்றைக்கி கிளியர் பண்ண போகிறோம். அண்ட் இது கூட நான் ஸ்கர்ட்டாக டயர் ஸ்கர்ட், லேயர் ஸ்கர்ட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். கிட்ஸ் வேரில் இருக்கும்போது ஒரு டைப் ஆஃப் லேயர் ஸ்கர்ட் சொல்லி கொடுத்துருக்கேன். டயர் ஸ்கர்ட்லேயே 2-3 டைப் ஆஃப் இருக்குது. அதில் நம்ம கிட்ஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேயர் ஸ்கர்ட் சொல்லி கொடுத்தாச்சு. இப்போ அடல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேயர் ஸ்கர்ட்டை நம்ம சொல்லி கொடுக்க போகிறோம். அப்போ இந்த ரெண்டையும் சேர்ந்த மாதிரி பாடிஸில் இந்த அங்கரக்கா பேட்டர்னும் கீழே ஸ்கர்ட்டுக்கு லேயர் ஸ்கர்ட் வச்சும் ஸ்டிச் பண்ண போகிறாங்க. இதுதான் இந்த வீக்குக்கான போர்ஷன். மேக்ஸிமம் குர்த்தி நம்ம முடிச்சாச்சு. குர்த்தி கோஸாக இருந்தால் குர்த்தி கோஸ் முடிச்சிட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஃபேஷன் டிசைனிங் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இதோட 4 மாதம் முடியுது. நெக்ஸ்ட்டு ப்ளவுஸ் கிளாஸ்க்கு போக போகிறாங்க. இப்படி தான் இன்னும் ஒரு 2 மாதம் அவங்களுக்கு பெண்டிங் இருக்குது. நீங்களும் ஃபேஷன் டிசைனிங் கற்றுக்கணும். November 3 வர்ற மண்டேலேருந்து புது பேட்ச் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அந்த பேட்ச்சில் நீங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். டைரக்ட் கிளாஸ் ஆன்லைன்னா நீங்கள் எப்போனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களை நான் கைட் பண்ண போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஸ்டிச்சிங்க்கு பார்த்துட்ருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குற நீங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். ஏன்னா லைக் பண்ணாதான் எங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். நம்ம பண்ணுறது நல்லா இருக்குது, நல்லா இல்லை, இன்னும் நல்லா பண்ணணும், இல்லை உங்களோட சஜஷன் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். கீழேருந்து அட்டாச் பண்ணோன்னா ஸ்கர்ட் ரெடி ஆகிடுச்சு. ஸ்கர்ட் ரெடி ஆனதுக்கப்புறம் பாடிஸில் கொண்டு ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு சைடில் சைட் சீம் பாடிஸ்க்கு முடிச்சிடணும். முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சைட்லேருந்து பேக் டு ஃப்ரண்ட் ஆர் ஃப்ரண்ட் டு பேக், ஒரு சைடு மட்டும் சைட் சீம் இருக்கும். பாக்கெட் ஏதாவது வைக்கணும்னா பாக்கெட் வச்சுக்கலாம். வச்சுட்டு ஃபஸ்ட்டு மெயின் ஃபேப்ரிக் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்புறம் லைனிங் வச்சு பண்ணுங்கள். காட்டன்லேயும் பண்ணலாம், இந்த மாதிரி கிராண்டாகவும் பண்ணலாம், நெட் ஃபேப்ரிக் பண்ணலாம், சாட்டின் பண்ணலாம். ஒரு ஃபேப்ரிக்கும் ஒரு லுக் நமக்கு கொடுக்கும். சரியா? சரி, இப்போ இந்த ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் என்னெல்லாம் பண்ணேன். உங்களுக்கு டயர் ஸ்கர்ட் ஓகேவா? ஸ்டிச்சிங் எல்லாம் ஓகே தானே? இப்போ நம்ம அங்கரக்கா பேட்டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இது டயரும் இருக்குது அங்கரக்காவும் இருக்கிறதுனால இந்த ட்ரெஸ் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் கூட சேர்ந்து நீங்கள் ரெஃபரன்ஸ்க்கு இதையும் பார்த்துப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த அங்கரக்கா பேட்டர்ன் ஒரு விதமாக இருக்குது, நான் போட்டிருக்கிறது ஒரு விதமாக இருக்குது இல்லை? ஓகே, இதுக்கு டயர் ஸ்கர்ட் அட்டாச் பண்ணியிருக்கேன், இதுக்கு ஃபுல் சர்க்கிள் அட்டாச் பண்ணியிருக்கேன். எந்த பாடிஸோடையும் எந்த ஸ்கர்ட்டையும் கொண்டு போய் அட்டாச் பண்ணலாம். அதுதான் நம்ம கான்செப்ட். இப்போ பேனல் வேணா பேனல், செமி சர்க்கிள் வேணா செமி சர்க்கிள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, சாரீ மாதிரி ஃபேப்ரிக் ரேட் கம்மியில் வாங்குகிறோம் அப்படின்னா ஃபுல் சர்க்கிளே யூஸ் பண்ணிடுவேன். இருக்கிற ஃபேப்ரிக் எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸுக்கு கொண்டு வந்துடுவேன். நம்ம காஸ்ட்லியாக துணி வாங்குகிறோம் அப்படின்னா மினிமலான ஃபேப்ரிக் வச்சு எப்படி ரிச் லுக் கொண்டு வரலாம். அது பேனல் கொடுத்தோம் அப்படின்னா மினிமலான ஃபேப்ரிக்கை வச்சு நல்லா உங்களுக்கு கொண்டு வரலாம். சரியா? இல்லைன்னா செமி சர்க்கிள். இந்த செமி சர்க்கிள் ஆர் பேனல் மினிமலான ஃபேப்ரிக் வச்சு பண்ணுறது. நல்ல ஃப்ளோ இருக்கணும் நமக்கு அப்படின்னா நமக்கு இந்த ஃபுல் சர்க்கிள் பண்ணலாம். இன்னொன்று நான் சர்க்கிளில் சொன்னேன், என்ன பேர் சொல்லுங்க பார்க்கலாம். டபுள் சர்க்கிள். டபுள் சர்க்கிள்ங்கிறது 10 மீட்டர் ஃபேப்ரிக் தேவைப்படும். 10 மீட்டர் ஃபேப்ரிக்கை வச்சு பண்ணுறது. இது நமக்கு இதில் என்ன பண்ணியிருக்கிறேன், அன்னைக்கு ஸ்ட்ரெயிட் ஸ்கர்ட்டில் ரேப் அரவுண்ட் ஸ்கர்ட் சொன்னேன்னா, இங்கேருந்து இங்கே லுங்கி கட்டுற மாதிரி ஒரு ஃபீல், அந்த மாதிரி ஒரு லுக்கை இங்கே கொடுத்துருக்குறேன். ஃப்ரண்ட்டில் 2 லேயர் இருக்குது. மெயின் கார்மெண்ட் உள்ள லைனிங் தனியாக இருக்குது. ஃப்ரண்ட்டில் இது ஒரு லேயர் இருக்குது அண்ட் இது ஒரு லேயர் இருக்குது, 2 லேயர். பேக்கில் சிங்கிள் ஒரே லேயர் தான் இல்லை, இங்கே ஒரே லேயர். அப்போ எக்ஸ்ட்ரா டெக்கரேட்டிவ்காக இந்த போர்ஷன் கொடுத்துருக்கேன். அண்ட் அதோட கூட பார்த்தீங்கன்னா இந்த இது எதில் வெட்டியிருக்கேன்னா செமி சர்க்கிளில் வெட்டியிருக்கேன். இந்த ஸ்கர்ட்டை செமி சர்க்கிளில் ஃப்ரண்ட் பார்ட் மட்டும் வெட்டிட்டு அதை கிராஜுவலாக நானே கையில் ட்ரா பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அண்ட் அதோட அது கூட இந்த தனியாக என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு இந்த பீஸை ரஃபில்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ரஃபில்ஸையும் நம்ம கொடுத்துருக்கோம். ஓகே, இப்போ இதை கொடுக்கும்போது எங்கே வரணும், எவ்வளோ தூரம் வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நோட்டில் எழுதி இந்த இடத்துக்கு நேராக, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அங்கரக்கா பேட்டர்ன் இப்படி போயிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டாக வந்துருக்கு. இதோட கண்டினியூட்டியாக இது இப்படி வரணும்.
ஓகே, நான் அப்படி இமேஜின் பண்ணிக்கிட்டேன். ஆனால் நான் பண்ணதுலேயும் ஒரு மிஸ்டேக் ஆயிருக்கு. ஒரு ½ இன்ச் சீம் அலவன்ஸை பிளான் பண்ணாமல் விட்டுட்டேன். இன்னும் கொஞ்சம் விட்டுட்டு சீம் அலவன்ஸ் விடணும். சீம் அலவன்ஸ் கரெக்டான அளவில் விட்டதுனால கொஞ்சம் உள்ள தள்ளி வந்திருக்கு. அப்போ சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் இதுல இருந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம்? இது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது. பட் அதை பார்க்கும்போது நமக்கு நேராக ஒரே அட்டாச்சாக வரும்ல, அதனால இது பண்ணிக்கலாம். ஓகே, இதில் பாடிஸில் பார்த்தீங்கன்னா இதுக்கு வேற கலர் லைனிங் மாதிரி இருக்கு, இதுக்கு வேற கலர். அப்போ இந்த ரெண்டுமே ஒரே ஃபேப்ரிக் தான். ஆனால் இதை பார்க்கும்போது ஒரு கலராக தெரியுது, இதை பார்க்கும்போது ஒரு கலராக தெரியுது. இதில் வந்து இந்த டிசைன்ஸ்லாம் நல்லா என்ஹான்ஸ் ஆகி தெரியுது. அப்போ நீங்கள் வந்து லைனிங் எடுக்கும்போது இந்த டிரான்ஸ்பரண்ட் இது வந்து டிஷ்யூ தானே, இது பேர் என்ன? இல்லை, இது பேரு ஆர்கன்ஸால இது வந்து நம்ம பண்ணியிருக்கிறோம், எம்ப்ராய்டரி வந்து பண்ணியிருக்கோம். அப்போ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல்ல எது கீழே வச்சா நல்லா இருக்குன்னு கடையிலேயே வச்சு பாருங்க. சில நேரம் அப்படி கான்ட்ராஸ்டா கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். கான்ட்ராஸ்டா நல்லா இருக்கா, இல்லை அந்த கலர்லேயே லைட்டு டார்க்கு வச்சா நல்லா இருக்கான்னுட்டு நீங்கள் சில நேரம் ரொம்ப மேட்சாக தான் பார்க்கணும் அப்படின்னு பார்க்காதீங்க. வேற ஒரு கலர் வச்சா சில நேரம் கடைங்கள்லேயே வச்சு காட்டுவாங்க, இதுல இது வைங்க நல்லா இருக்கும், இதுல இது வைங்க நல்லா இருக்கும். அப்ப அதை கூட நம்ம சில நேரம் ஐடியாவை கேட்டுக்கலாம். சில நேரம் நம்மகிட்ட எதையாவது வச்சு திணிச்சு விடணும்னு சிலர் வருவாங்க. இது நல்லா இருக்கும் மேம், இது நல்லா இருக்கும் மேம், இது நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை வந்து கேட்கக்கூடாது. நமக்கே தெரியும்ல அவங்க வந்து எதுக்கு நம்ம கிட்ட என்ன மோட்டிவ்ல பேசுறாங்க. சும்மா எதையாவது கொடுத்து விடணும்னு பேசுறாங்களா, இல்லை உண்மையிலேயே அவங்க நமக்கு வந்து எடுத்து தராங்களா? ஒவ்வொரு சேல்ஸ் பர்சனும் அந்த மாதிரி சிலர் இருப்பாங்க. எதையாவது கொடுத்து விட்டுறணும், இதுக்கு இது நல்லா தான் இருக்கு மேட்சா. நேற்று கூட நான் போயிருந்தப்போ அப்படியே நம்மளை வந்து நல்லா தான் இருக்கு, மேட்சாக தான் இருக்கு அப்படிங்காங்க. எங்கப்பா மேட்சா இருக்கு அப்படிங்கிற அந்த மாதிரி சில இடங்கள்ல நமக்கு நடக்கும். அதை பார்த்துக்கோங்க. அப்போ இந்த இடத்துல இந்த அங்கரக்கா பேட்டர்னை இங்கே இது ஒரு கலர் கொடுத்துருக்கேன், இது ஒரு கலர், 2 கலர் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நான் லேஸ் கொடுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஒவ்வொரு துணிக்கு ஒவ்வொரு மாதிரி கொடுக்கலாம். இதுல வந்து நான் வேற ஒரு கலர் கொடுத்தா நல்லா இருக்காதுன்றதுனால இது நான் பண்ணினது தெரியணுங்கிறதுக்காக லேஸால என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து நான் 2 ஃபேப்ரிக்கை கொடுத்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கேன். இங்க வந்து இந்த மாதிரி பிக்சர்ல இது இந்த இடத்துல இத்தனை இன்ச்சில் இது இப்படிதான் போகணுங்கிற ரூல் கிடையாது. எப்பவுமே ஒரு பேசிக் பேட்டர்ன் எடுக்கும் போது தான். பேசிக் பேட்டர்னா என்ன, முதல்ல இந்த பேக்குக்கு எடுக்கிறோம்ல, இதுக்கு கரெக்டான பர்ஃபெக்டான ஒரு மெஷர்மெண்ட்ஸ் இருக்கு, கால்குலேஷன்ஸ் இருக்கு, அதுக்கு ஏற்ற மாதிரி எடுக்கணும். அதை தாண்டி நம்ம வந்து ஃப்ரண்ட்ல பண்ணும்போது இதெல்லாம் டிசைனிங் ஒர்க்கு. உங்களுக்கு இதை எப்படி கட் பண்ணணும், ஸ்டிச் பண்ணணும் எல்லாமே சொல்லியிருக்கேன். அப்போ அந்த பேக்ல ஃபர்ஸ்ட் போடுற பேசிக்ல எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது. அதை தாண்டி இதெல்லாம் கட்டிங் ஒட்டிங் பேட்ச் ஒர்க் இதெல்லாம் பண்ணிக்கலாம். இது நம்ம படத்துல பாக்குற மாதிரி பிக்சர்ல வந்து பின்ட்ரெஸ்ட்ல நம்ம ஒரு ரெஃபரன்ஸ்க்கு ஒரு பிக் எடுக்கிறோம்னா ஓகே இது நல்லா இருக்கே இதை மாதிரி பண்ணலாம் அப்படின்னா அப்போ அது எங்க வரைஞ்சிருக்காங்க நம்ம நல்லா மைனூட்டா பார்க்கணும். இந்த இடம் எங்க வந்திருக்கு, இங்க பாயிண்ட் இருக்கு, பாயிண்ட்டை தாண்டி வந்திருக்கா, பாயிண்ட்டுக்கு உள்ள வந்திருக்கா, இல்ல பாயிண்ட்டுக்கு கீழே போயிருக்கா, மேலே போயிருக்கா, அது எல்லாத்தையும் பார்த்து அதே மாதிரி நம்ம வரையணும். இந்த பேட்டர்ன் இப்படி இருக்கு. இந்த பேட்டர்னை பார்த்தீங்கன்னா 2 பார்டர்ஸ் பேப்பர் தேவைப்படும். ஒரு சைட்ல இப்போ நம்ம வந்து சில நேரம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வெட்டினா 2 பீஸ் கிடைக்கும். இதை அப்படி பண்ண முடியாது. அப்போ 2 எடுத்துக்கணும். இதுல மாறாத விஷயம் என்னவா இருக்கணும்னா நெக்கோட டீப். இது வந்து வி நெக்ல தான் மேக்சிமம் வந்து வி நெக்ல தான் பண்ணுவாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு ஷார்ப் வியா இருக்கும், இல்லைன்னா பிளெண்ட் வியா இருக்கும். லைட்டா அப்படி எனக்கு வந்து ஷார்ப் வி ரொம்ப பிடிக்காது. இந்த லேஸுக்காக லைட்டா ஷார்ப் வி கொடுத்துருக்கேன். எனக்கு லைட்டா பிளெண்டா வந்தா கொஞ்சம் அகண்டு வரும் அப்படிங்கிறதுக்காக. இதுல பாத்தீங்கன்னா ரொம்ப ஷார்ப் கிடையாது, லைட்டா பிளெண்டா இதான் வந்திருக்கு. ஏன்னா ஷார்ப் வி கழுத்தை ஒட்டுற ஒரு ஃபீல் கிடைக்கும். இது கொஞ்சம் அகண்டு. இது வந்து பேசிக் நெக்லைன்ங்கிறதுனால இந்த ஷோல்டரோட ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசா வேற இருக்குது. அங்கரக்கா பேட்டர்ன் மேக்சிமம் பேசிக் நெக்லைன்ல தான் பண்ணுவாங்க, வைட் அண்ட் டீப் நெக்லைன்ல பண்றது கிடையாது. பேசிக் நெக்லைன் தான். நீங்க எல்லா பிக்சருமே பார்த்தீங்கன்னாலே தெரியும், பேசிக் நெக்லைன் தான் எல்லாமே பண்ணியிருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரேப் பீஸ் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீன்ல பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு ரேப் பீஸ் தான் அது.
இது மெயினான பீஸ் கிடையாது. மெயினா ஒரு போட் நெக் கொடுத்துருக்காங்க, ஆனா அதுக்கு மேல இருக்கிறது ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி தான். அதை வந்து அங்கரக்காவோட சேர்க்க முடியாது, ஒரு டிசைனிங் ஒர்க் தான். அடுத்த இந்த மெரூன் கலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நான் போட்டிருக்கிற மாதிரி, ஆனா என்னன்னா அது ஏலைன் ட்ரெஸ் கண்டினியூட்டி. ஏலைனும் நீங்க வந்து ஃபுல் பேட்டர்ன் போட்டாகணும். இது வந்து பார்டர்ஸ் வேற போட்டதுனால பார்டர்ஸ் வேற போட்டுக்கலாம். ஆனா ஏலைனா இருந்தா கீழே வர நீங்க அந்த பேப்பரை போட்டு தான் ஆகணும். போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு ஃபேப்ரிக்ல போடுறதுக்கு இன் ஃபியூச்சர்ல நம்ம நல்லா டேலண்ட் ஆயிட்டோம், ஸ்பீடப் ஆயிட்டோம், நம்ம கரெக்டா பண்ணிடுவோம்னு கான்ஃபிடென்ட் இருந்ததுன்னா நீங்க டைரக்டா ஃபேப்ரிக்ல பண்ணிடலாம். ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு பிகினராக இருக்கும்போது பேப்பரில் போட்டு பண்ணுங்க. ஏன்னா ஒரு சைடு ஒரு மாதிரி, இன்னொரு சைடு ஒரு மாதிரி இருக்கிறதுனால. இப்போ நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸில் என்ன பண்ணியிருக்கேன்னா, இதே மாதிரி இன்னொரு பீஸ் எடுக்கலை. உள்ளே இருக்கிற க்ரீன் இங்கே இருக்கிறத நான் இப்படியே இங்கே வர கொண்டு வந்துட்டேன். இந்த பீஸ் உள்ள பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை கலட்டி தரேன் உங்களுக்கு. உள்ள ராங் சைடில் எப்படி இருக்கு அப்படிங்கிறத பாருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐடியா கிடைக்கும். இதை பண்ண முடியாது, அதை பண்ணி தரேன். இங்க வந்து உள்ள வந்து இந்த மாதிரி கொடுத்துருப்பேன். சரியா? இப்போ இந்த ட்ரெஸ் எல்லாத்துக்கும் இந்த ட்ரெஸ்ஸும் பார்த்தீங்கன்னா சேம் கொஞ்சம் இதே மாதிரி தான். ஒரு ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. இந்த கிரீனுக்கு ரவுண்ட் நெக் மாதிரி. ஏன்னா இது வந்து ரவுண்ட் நெக், இது அங்கரக்கா சொல்ல முடியாது, சும்மா மேல ஒரு இது பீஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அங்கரக்கா தான். இதெல்லாம் ஒரிஜினல் அங்கரக்கா, இது டூப்ளிகேட் அங்கரக்கா. சரியா? இது உங்களுக்கு ரெஃபரன்ஸ்க்காக காட்டணும். அப்ப ஏ லைன்லயும் கொடுக்கலாம். கீழே கண்டினியூட்டியா ஸ்கர்ட்டுக்கு வர மாதிரியும் நீங்க வந்து இந்த செமி பேனல் மாதிரி, செமி சர்க்குலர் மாதிரியோ தனியா ஒரு பார்டர்ஸ் அட்டாச் பண்ணியும் கொண்டு வரலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க இந்த லேஸ் கண்டினியூவா கீழே வருது. இது ஏ லைன் கிடையாது, இது வந்து ஒரு ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட் தான். ஃபுல் சர்க்கிள் ஸ்கர்ட்லயே ஒரு டெக்கரேட்டிவ் பீஸ் மாதிரி லேஸ் அப்படி வச்சிருக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு மேலே ஒரு லேயரை கொடுத்துட்டு ஒரு செமி சர்க்கிள் லேயரோ ஒரு பேனல் மாதிரி ஒரு லேயரோ கொடுத்துட்டு அதில் இப்படி ஓப்பன் பண்ணுற மாதிரி, இப்போ இந்த ஓப்பனிங் இருக்குல்ல அதை மாதிரி அந்த லேஸோட சேர்ந்து வர்ற மாதிரி பண்ணிக்கலாம். எது பண்ணிக்கலாமே. இது ஏ லைன்ல பண்ணியிருக்காங்க. இதுல கூட ஸ்லிட் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மெரூன்ல ஏ லைன் மாதிரி இருக்கு, ஆனா ரொம்ப ஃபிளேர் தெரியல, ஸ்லிட் மாதிரி தான் இருக்கு. ஸ்லிட்டடும் பண்ணிக்கலாம். ஓகே, இதுதான் நமக்கு இது. நான் இதுல வந்து பேப்பர் பேட்டர்ன் போட்டு கொஞ்சம் கட் பண்ணி காட்டுறேன்.